வணக்கம். நமது உறவுகளுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வை நான் பேசலாம்னு இருக்கிறேன். ஒரு வீட்டில் இருந்து மறுமணத்துக்கு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு வீட்டில் ஆட்கள் வந்துட்டாங்க, கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் திரும்ப கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். யாருக்கு வரன்னு பார்க்குறதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு நாம் கேட்கும்போது அது லேடிஸ் திரும்ப எடுக்கிறாங்க. லேடிஸ் எடுக்கும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்னா 2 பேருக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் யூடியூப்பை பார்த்துட்டு சும்மானாலும் பெண் வேணும்னு கேட்குறீங்க. ஒரு மனைவி இருக்கும் பொழுதே நீங்கள் இன்னொரு கல்யாணத்துக்கு என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி பேசும்போது என்னென்னா அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டில் யாருக்கு உங்களுக்கு இந்த நம்பரை கூப்பிட்டாங்க, நீங்கள் எனக்கு உடனே சொல்லுங்கள். நான் அப்போ என்ன சொல்கிறோம்னா, ஏம்மா நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு கேட்குறதுக்கு ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரன் கோயில்னு சொல்கிறேன். என்னுடைய பேர் கணேசன் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்குறேன். நான் திருவண்ணாமலை. அந்த பேசின ஆடியோலாம் வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் யாருக்கு வரன் தேவைன்னு சொன்னாங்க, சொல்லுங்கள். ஏமா இந்த நம்பர்லேருந்து தான் வந்துச்சு, இது என் வீட்டுக்கார நம்பரு, என் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட கேட்டாரா? அப்போ அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடக்கு. என்ன நீ பொண்ணு பார்த்து முடிக்கணும்னு நினச்சியா? முடிக்கணும்னா ஏன் இங்கே இருக்கிற? வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துட்டு. அப்போ நான் ஒரு மனைவி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினீங்கன்னா அப்போ நான் அதை முடிச்சு வச்சா என்னையும் தூக்கி தானே உள்ளே வைப்பாங்க. ஒரு மனைவி இருக்கும்போது யாரும் என்கிட்ட பொண்ணு கேட்காதீங்க. அது கண்டிப்பாக நான் செய்து தரமாட்டேன். நிறையா பேர் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு மனைவி இருக்குது, சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அதாவது சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், நாங்கள் தனித்தனியாக தான் சாப்பிட்டுருக்குறோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்னா முதல்ல அதை பேசி முடிங்க. முதல்ல உங்களுக்குள்ள முதல்ல மனம் விட்டு பேசுங்க. என்ன பிரச்சனை எங்கே இருக்குன்னு பாருங்கள். நேற்று ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் வீட்டில் ஒரு நேரத்துக்கு தான் சார் சாப்பிட்றதுக்கே போகிறேன், 2 நேரம் கடையில் சாப்பிட்றேன், சில நாளைக்கு 3 நேரமும் கடையில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உழைச்சி வீட்டில் ரூபா கொடுக்குறேன். சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கலைன்னா நீங்கள் வீட்டுக்கு ரூபாயை கட் பண்ணிங்கன்னா தன்னால் சாப்பாடு வரப்போகுது என்ன. ஆனால் சில நண்பர்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கும் தெரியலை. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தவறு பண்ணுறீங்க. ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை தேடுறீங்க. அப்போ அந்த மனைவி இன்னொரு கணவனை தேடினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நேற்று ஒருத்தர் பாருங்கள், எனக்கு ஒருத்தர் 5000 ரூபாய் கட்டியிருக்காரு, 3 நாள் ஆச்சு. ஒரு பொண்ணுடைய நம்பரு கொடுத்துருக்குறேன், பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணுடைய அப்பா சொல்லியிருக்காரு, நான் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாப்புல. ஃபோட்டோ ஜாதகம் எல்லாம் அவருக்கே அனுப்பியிருக்கிறாப்புல. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. அப்போ நான் அது போக ஒரு 3 இடம் நான் வேறு அனுப்பியிருக்கிறேன். அந்த 3 இடம் அனுப்புனதை அவருக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒரு 3 இடம் அனுப்பியிருக்கேன், யாரும் கால் பண்ணாங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நேற்று நைட்டில் எனக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் 3 பேருக்கு அனுப்புனீங்க, எனக்கு இன்ன வரைக்கும் கால் பண்ணலை, யாருமே எவனும் பண்ணலை, முதல்ல அவன் எவனு பேசுகிறத நிப்பாட்டுங்க, மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிற சொல்கிறேன். திரும்ப என்கிட்ட 9:50க்கு கால் பண்ணுறாரு. கால் ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்கிறேன். நல்ல போதையில் பேசுகிறார். அப்புறம் தான் பார்த்தா அவர் போதையில் பேசுகிறார். 41 வயசு ஆகுது, கல்யாணமே இன்னும் ஆகலை, அவர் போதையில் பேசுகிறாரு. அப்போ ஆண்களுக்கு தனியாக இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நான் அதனால தான் தண்ணி அடிக்கிறேன், கல்யாணத்தை முடித்தா எனக்கு சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லி பேசுகிறீங்க. தண்ணி அடித்த உடனே நீங்கள் தான் உங்களுக்கு தான் மூளையை வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால பாதி பேருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இதுதான் யோசிக்கிறாங்க. முதல்ல தண்ணி அடித்தா என்ன நடக்குன்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா செலவு தான் ஆகும், மானம்தான் செலவாகும், மரியாதை செலவாகும். என்ன பீடி சிகரெட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் எந்த பொண்ணும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதனால் தயவு செய்து ஒழுக்கமாக இருக்க பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வேலை பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் லீவு போட்டு
குடும்பத்தோட ஒரு கோயில் குளம்னு போங்க. வாரத்தில் ஒரு நாள், ஒரு அரை நாள் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் எதுவும் இருந்தாலும் பாருங்கள், சொந்த பந்தங்களை பாருங்கள், அடுத்து வந்து கோயில் குளம்னு போங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து பேசலை அப்படின்னாலே அங்கே அந்த குடும்பத்தில் வேற ஒருத்தன் பேசிடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரரோட நீங்கள் பேசலைன்னா உங்கள் வீட்டுக்காரரோட இன்னொருத்தவங்க வந்து பேசுவாங்க. உங்கள் மனைவிட்ட நீங்கள் பேசலைன்னா உங்கள் மனைவிட்ட இன்னொருத்தன் பேசுவான். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அழகை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்க. சரிண்ணா? அதே மாதிரி சில பேர் வசதியை பார்க்காதீங்க, வாழ்க்கையை பாருங்க. பணம் எவ்வளோ இருந்தாலும் செலவாகிடும், குணம் எவ்வளோ தான் இருந்தாலும் செலவே ஆகாது. குணம் வந்து ஒரு நல்ல குணம் வந்து ஒரு நாளும் அழியாது, கெட்ட குணம் ஒரே நிமிஷத்தில் அழிஞ்சு போகும். அதனால் தயவு செய்து அதே மாதிரி இந்த பெண் வீட்டுக்காரர்கள்லாம் ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட பதியும் பொழுது வீட்டில் இந்த மாதிரி பாப்பா உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கலாம்னு இருக்கிறேன், நீ யாரையும் விரும்புறியான்னு சும்மா ஓப்பனாக கேட்கலாம். எப்போ யாருக்கும் தெரிஞ்ச பசங்க இருந்தால் நீங்கள் நேரில் கேட்கலான்னு உங்கள் சொந்த பந்தங்களை விட்டு கேட்க விடுங்க. ஏன்னா எனக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜாதகங்கள் இருக்குது. எல்லாரும் பெண் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ பெண்கள் இருக்குது. ஏன் பெண் வீட்டுக்காரங்க யோசனை பண்ணுறாங்கன்னா, ஒருத்தனை கொடுத்தா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றலைன்னா இடையில வந்து பிரச்சனையாகி வீட்டுக்கு வந்துட்டா அசிங்கமே அப்படின்னு அவங்க வெக்கப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கணவன் மனைவியோட இருந்தாலும் ஏன் பெண்ணை 2வது கட்டிக்கோங்க அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சிட்டாலே அவங்க பொண்ணே கிடையாது. அந்த பொண்ணுக்கு மறுமணமாக இருந்தாலும் முதல் மனம் தான் வேணும். அதே மாதிரி பொண்ணுக்கு 30 வயசு ஆகிடுச்சின்னா 32-35 வயசு பையன் தான் பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 30 வயசு பொண்ணு 28 வயசு பையனை விரும்புது. எனக்கு அப்படி தான் வேணுங்குது. என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் அந்த 30 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகளை வந்து பார்க்குறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பெண்ணு இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு ஒவ்வொருத்தரும் பேசுவதை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கூட காலைல ஒருத்தர் பேசுகிறாரு, சார் எனக்கு 40 வயசு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், 60,000 சம்பளம் வாங்குறேன். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு வந்து பெண் கிடைக்கல. இந்த 5 வருஷம் வந்து ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் வந்து கவர்மெண்ட்டில் எந்த போஸ்டிங் போடலை. ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள போஸ்டிங் வாங்கணும் நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் வேலைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த வேலை பார்த்தாலும் நல்ல பையனாக இருக்கானா, நல்ல குடும்பமாக இருக்கா, ஒரு வீடு வாசல் இருக்குதா. நிறைய பேருக்கு வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே கடன் இருக்குது. என்ன அதே மாதிரி நல்ல பையனாக இருப்பார், அவர் கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே வந்து பிரிஞ்சிடுறாங்க. கேட்டால் ஆண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. இவர்கிட்ட கேட்டால் அந்த பிள்ளை என்னை தொடவே விடலை, நான் வேற ஒருத்தனை விரும்புது, நான் அவங்க கூட தான் போக முடியுது. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள்? அவங்க மனச்சாட்சி தான். இல்லை நீங்கள் 2 பேரும் பேசுகிற செல்லில் வந்து பதிங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்நேரம் விரும்புகிறேன், நான் அவர் கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு முதல்ல அன்றைக்கே நீங்கள் வந்து ரெக்கார்டு பண்ணிக்கிற வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஏன்னா நிறைய டைவர்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேச வேண்டி இருக்குது. குடிகாரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன் எவனாக இருந்தாலும் அவங்க பழகிட்டாங்கன்னா பழகினதுக்கு பிறகு அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பெண்கள் வந்து தான் என்ன பண்ணுறாங்க, சரி இவனை பற்றி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வந்துடுறாங்க. அப்படி ஒதுங்கி வந்தாலும் கூட பழகினதுக்கு பிறகு அவங்களுக்கு மனசு விருப்பம் இல்லாமல் கொலை பண்ணிடுறாங்க. நிறைய நடக்குது. சரி மக்களே, எனக்கு வந்து டெய்லி வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் கால் பண்ணால் கூட பரவாயில்ல. நேற்றெல்லாம் பாருங்கள் 1 மணி 2 மணி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் சார், பார்த்த உடனே கால் பண்ண என்ன வந்துச்சு அப்படின்னு பண்ணுறாங்க. நான் அதை குறையாவே சொல்லலை, எப்போனாலும் கால் பண்ணுங்கள், எப்போனாலும் கால் பண்ணுங்கள். எனக்கு வந்து பெரிய சம்பாத்தியம் என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்துறது பெரிய இது கிடையாது. உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்குறாங்களா, அதுதான் எனக்கு பெரிய சம்பாத்தியம். ஒரு நாளைக்கு பல பேர் நீங்கள் எனக்கு வாழ்த்துறீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சர்வீஸ் நான் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக ஆகுது. அது எனக்கே புரியுது. ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோ கால்ஸ் வருது, அவ்வளோ பேரையும் நான் பார்க்குறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2000, 5000, 10,000ன்னு 20,000ன்னு பணம் போட்டுட்டு தான் இருக்கீங்க. பணம் போட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க.
சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் பணம் கட்டின உடனே உங்களுடைய செல்லுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து ரசீது அனுப்பிடுவோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணும், தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலேயும் நிறைய ஜாதகங்கள் இருக்குது. முதல்ல நான் ஒரு 50 ஜாதகமோ 100 ஜாதகமோ 50 பொண்ணுடைய விவரம் அல்லது 100 பொண்ணுடைய விவரம் அல்லது 100 பையனுடைய விவரம் 100 விவரங்களை அனுப்புகிறேன். அதில் எது பிடிக்குன்னு பாருங்கள். அதில் நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன், 2 பேருமே பேசுவோம். நீங்கள் பேசும்போது சங்கரன்கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து உங்களுடைய தகவல் எனக்கு கிடைச்சிது, நீங்கள் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது மன விட்டு பேசுங்க. பேசும்போது கொஞ்சம் கவனமாக மரியாதையாக பேசுங்க, சரிண்ணா? ஒரு சில பேரெல்லாம் மரியாதை இல்லாமல் பெண்ணு விடா இருந்தாலும் பையன் விடா இருந்தாலும் பேசுகிறீங்க. முதல்ல பேசுவது வந்து கொஞ்சம் கவனம். இப்போ ஒரு பெண்ணு வீட்டில் வந்து பேசணும் அப்படின்னா முதல்ல பையனுடைய விவரத்தை சொல்லணும். வணக்கங்க, நான் இந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், நான் வந்து எங்கள் வீட்டில் பையனுக்கு வரன்னு பார்க்குறோம், எங்கள் பையனுக்கு வந்து பேர், படிப்பு, வயசு, வேலை, சம்பளம் இப்படி இருக்காங்க. நான் அதாவது பெற்றோருடைய அப்பா அம்மாவுடைய விவரம், அப்பா அம்மா எங்கெங்கே சம்மந்தம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் பரிமாற்றம் கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படிலாம் சொன்னால் மட்டும்தான் புரியுவாங்க. நீங்கள்லாம் யார் என்னென்னு தெரியணும் இல்லையா? நீங்கள் எந்த ஊர்லனாலும் இருங்க, உங்களுடைய பூர்வீகத்தை சொல்லுங்கள், சொந்த பந்தங்களை சொல்லுங்கள். அப்போ இன்னொரு பையனா எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுவாங்க. சிறு வயதில் தப்பு பண்ணாத மனிதர் யாருமே கிடையாது. ஆனால் திருந்தணும் இல்லையா? இந்த 16 வயசு 20 வயசு 20 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 25 வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்கு என்னன்னா நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியாக கிடைக்கும். 25 வயசுக்கு மேலே தான், சரிதானா? அதனால் அப்போ சொல்லுவாங்க, இவெல்லாம் ஒரு நேரத்தில் நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ தெரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மக்களே, என்னுடைய பேர் கணேசன், ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். நான் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் வரன்னு பார்த்து தர்றேன். கமிஷன் யார்ட்டையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிடுவேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு பதிவு கட்டணம் கட்டினீங்கன்னா நான் ஆட்கள் நிறைய வச்சுருக்கிறேன். இன்னும் என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள், அதாவது குறை உள்ளவர்களுக்கு நான் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குறேன். என்ன வேலை அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு வந்து இங்கே சிஸ்டம் தெரிஞ்சால் கம்ப்யூட்டரில் வேலை இருக்குது. ஆஃபீஸ்னால பெரிய ஆஃபீஸ் தான், 50 பேர் வேலை பார்க்கலாம், 100 பேர் கூட வேலை பார்க்கலாம். இதில் என்ன மாதிரியே வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கறதுக்கு நிறையா பேர்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா? நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, நான் அங்கே பணம் கட்டினேன் இங்கே பணம் கட்டினேன் ஏமாற்றிட்டாங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. நான் இதை நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். மாதம் இங்கே சங்கரன்கோயிலில் ஒவ்வொரு கம்பெனியில் என்ன சேலரியோ, ஒரு ஜவுளி கடை, நகை கடை, பாத்திர கடை என்ன சம்பளமோ அதை விட நான் அங்கே ஒரு 7,000 சம்பளம்னா நான் ஒரு 10,000 தர்றேன். நான் மாற்றுத்திறனாளிகள் தங்குற வசதியோட 3 வேளை சாப்பாடு தங்குற வசதியும் தர்றேன். அதுக்கும் எனக்கு ஒரு 25 பேருக்கு தங்கி வேலை பார்க்குற மாதிரி, 25 பேரில் 50 பேருக்கு தங்கி வேலை பார்க்குறதுக்கும் நான் தர்றேன். என்ன அப்படின்னா, என்ன படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேலை. உட்காந்துக்கிட்டு இப்போ ஒருத்தர் இன்னைக்கு பணம் கிட்டுக்கான டெய்லி ஒரு 50 வீட்டுக்கு 100 வீட்டுக்கு இந்த மாதிரி வரன்னு பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு பையனை அனுப்புகிறோம்னு சொல்லி எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதான் வேலை. எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதும், சரிண்ணா? ரெண்டு குடும்பங்களை இணைச்சி வைக்கிற பாலமாக நாம் இருக்கணும். அதுக்காக தான் நான் ஆட்கள் தேடிக்கிட்டு இருக்கேன். அது போக நிறையா கணவனால் கைவிடப்பட்டவங்க, இல்லை ஒன்றும் வழி இல்லாதவங்க, அதாவது ஒன்றும் வழி இல்லாமல் சில ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. வேலைக்கு ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், இங்கே வர சொல்லுங்கள், நம்ம அதுக்கு வேலையும் போட்டு கொடுப்போம். இன்னொரு விஷயம், இங்கே ஒரு முறை பதிஞ்சிங்கன்னா தமிழகம் முழுவதும் நீங்கள் எங்கேயும் போய் பெண்ணு மாப்பிள்ளை தேட வேண்டாம். இந்த சில பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பெண் வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டாவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உடனே உங்களுக்கு மாப்பிள்ளை விட தர்றேன், அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க, சரியா? அதாவது என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்த பெண் வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் 2 பேருமே பேசி நீங்கள் சந்தோஷமாக இருந்து வாழ்த்துனீங்கன்னா அதுவே எனக்கு போதும். யாருமே நீங்கள் வந்து கமிஷன் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் நேரில் சொல்கிறீங்க, நான் ஒரு 10,000 20,000 50,000 1 லட்சம் தரம்னு சொல்கிறீங்களா, நீங்கள் சொன்னதை கொடுத்தால் போதும். இல்லை என்னால் தர முடியாதுன்னு சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். கண்டிப்பாக பதிவு கட்டணம் நீங்கள் கட்டியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வச்சு நான் அதை பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு வேலை கொடுக்குறேன். என்னை பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க இல்லையா? வந்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வாங்க. 1 மணிக்கு மேலே பெண் வீடு மாப்பிள்ளை ஒரு வீடாக நான் போயிடுவேன், சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் நான் என்னுடைய சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டானா என்னென்னு கேட்டிங்கன்னா பேர், படிப்பு, வயசு, வேலை, சம்பளம்,
வருமானம் இதுகளை மட்டும் நீங்கள் எழுதி அனுப்புங்க. சரிண்ணா? ரைட், நன்றி.